நம்ம இன்றைக்கி ஆனியன் சமோசா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்ங்க, ப்ளீஸ்ங்க உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டில் இந்த ஆனியன் சமோசா செய்ய ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன், அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக காயாமல் இருக்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு மூடி வச்சுருங்க. இதை ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். 1 ஹவருக்கு அப்புறமா மாவு எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிரித்து எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக திரட்டிக்கோங்க, அப்போ தான் நமக்கு சமோசா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இதே போலவே நம்ம எல்லா ஷீட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஷீட்லேருந்து ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம், 2 சைடும் திருப்பி போட்டு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, லைட்டாக ஸ்டிஃபாக வரணும், அந்தளவுக்கு குக் பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த குட்டி குட்டியாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே நம்ம எல்லா ஷீட்டையும் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண ஷீட்டை இப்போது கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு போல் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது போல் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சமோசா ஷீட்லாம் ரெடியாக இருக்கும். அடுத்து உள்ளே வைக்கக்கூட ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். 3 வெங்காயத்தை ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்படி இல்லைன்னா ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன், அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இது போல் திக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா ஷீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, நமக்கு கரெக்டாக ஷேப் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம உள்ளே ஃபில்லிங் வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் வச்சுக்கிறேன். ஃபோல்ட் பண்ணுற இடத்துக்கு மைதா கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம மைதா அப்ளை பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக ஒட்டிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாமும் ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்றும் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே கொஞ்சமாக ஃபில்லிங் வச்சுக்கலாம். அடுத்து ஓரங்களில் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட வேண்டியது தான். நம்மளோட சமோசாலாம் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். இதை பொறுமையாக திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடும். இது போல் நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். மீதம் இருக்கிறதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம சமோசா ஷீட் கட் பண்ணக்குள்ளே ஓரங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது போல் பொரிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பாக. இது போல் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கிட்ஸ் எல்லாம். ஒன்ஸ் அகைன் நம்மளோட சேனலுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.